கடலூர் மஞ்சங்குப்பம் அருகே 2000 ரூபாய் வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்கான டோக்கன் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறி ரேஷன் கடையில் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைகிறார். விவேக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடலூர்ல புயல் வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்காக டோக்கன் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ரேஷன் கடையில பொதுமக்கள் குவிந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமா கடலூர் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 2000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி நேற்று அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போல சி.வி. கணேசன் ஆகியோர் இந்த நிகழ்வை தொடங்கிவிட்டதை அடுத்து இன்று பல்வேறு இடங்கள்ல டோக்கன் வழங்கப்பட்டு நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மஞ்சக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியில முறையாக டோக்கன் வழங்கப்படவில்லை என கூறிய பொதுமக்கள் ஒரே இடத்தில் நிவாரண நிதி வாங்க குவிந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த புதுநகர் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அங்கு குவிந்த பொதுமக்களுடன் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நிலவியது. இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி டோக்கன் நிவாரணம் தொகை டோக்கன் பெற்று யார் யாருக்கு என்ன தேதியில் குறிப்பிடப்படுகிறதோ அந்த மக்கள் பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களை சமாதானப்படுத்தினர். இதனால அந்த பகுதியில சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.